சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள். சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு சிறந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதாவது இந்து அறநிலையத்துறை தனியார் மண்டகப்படியினுடைய நிர்வாகத்தில் தலையிட முடியுமா என்று நீதியரசர் ஸ்ரீமதி அவர்கள் இந்த தீர்ப்பை 2024 சிடிசி வால்யூம் 6 பக்கம் 434 என்ற பக்கத்திலே இடம்பெற்றிருக்கிற இந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், ஒருவருடைய மூதாதையர் ஒரு சொத்தை ஒரு மண்டகப்படி நடத்துவதற்காக வருடந்தோறும் அதை தன்னுடைய குடும்பத்தார்கள் பராமரித்து வர வேண்டும். அதிலே இருந்து வருகிற வருமானத்தை வைத்து இந்த மண்டகப்படியை நடத்த வேண்டும் என்று ஒரு செட்டில்மெண்ட் எழுதி வைத்துவிட்டு செல்லுகிறார். அதாவது மதுரையில் அழகர் அந்த சித்திரை திருவிழா அன்று ஆற்றிலே தன்னுடைய சகோதரியினுடைய திருமணத்தை பார்ப்பதற்காக ஆற்றிலே இறங்குகிற போது அந்த அழகரை தூக்கி வருகிற அந்த சேவார்த்திகள் மற்றும் அந்த செட்டில்மெண்ட் எழுதி வைத்தவருடைய உறவினர்கள் ஆகியோருக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட பகுதியை இந்த செட்டில்மெண்ட் டீடிலே எழுதி வைக்கிறார்கள். இப்போ இந்த செட்டில்மெண்ட் டீடு பிரகாரம் அவங்க பல வருஷங்களாக நடத்திட்டு இருக்காங்க. அவங்க பேரன் தலைமுறையாக 2 தலைமுறையாக இந்த அழகர் ஆற்றில் இறங்குகிற போது அங்கே அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சூழலில் இப்போ இந்து அறநிலையத்துறை என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அறக்கட்டளையை இந்த குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்குது. அந்த சொத்து நிறைய வருமானம் வருது. அதில் வர்ற வருமானத்தை இவங்க தவறாக உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இதை எதிர்த்து அந்த செட்டில்மெண்ட் எழுதினவர்களுடைய பேரன் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்கிறார். அந்த மனுவில் தான் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் என்ன அப்படின்னா, இந்து அறநிலையத்துறை இதை பற்றி கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இது கோயிலினுடைய இணைந்த ஒரு வழிபாட்டினுடைய இன்டகரல் பார்ட் ஆஃப் டெம்பிள் செரிமனி. அதாவது கோயிலினுடைய ஒரு வழிபாட்டு முறையினுடைய ஒரு பகுதி அல்ல இந்த மண்டகப்படிங்கிறது. அழகர் ஆற்றில் இறங்குகிற போது அவர் ஊர்வலமாக வருகிற போது ஒரு இடத்திலே அது அந்த ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டவர்களினுடைய ஒரு தனிப்பட்ட இடத்திலே வைத்து சுவாமியை நிறுத்தி அவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது என்பது மண்டகப்படி. இப்போ இந்த மண்டகப்படியில் மிஸ்மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு எதையும் இந்து அறநிலையத்துறை நிரூபிக்கல. அதே மாதிரி இது ஒரு தனியார் ட்ரஸ்ட்டுங்கிறதுனால இது கோயில் சம்பந்தப்பட்டது இல்லை. ஆகவே இந்த நிர்வாகத்தில் இந்து அறநிலையத்துறை தலையிட முடியாது என்று இந்த தீர்ப்பிலே இந்த தனியார்கள் செய்து வருகிற மண்டகப்படியிலே இதுபோல விஷயங்களில் எல்லாம் அறநிலையத்துறை தலையிட முடியாது என்று இந்த தீர்ப்பு சிறப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் குணசேகர்.